பிரசாந்த் அவர்கள் வந்து உங்களுக்கு ஒரு வகையில் ரிலேட்டிவ் சொல்லியிருந்தீங்க இல்லையா, படத்துடைய சம்பளத்துக்காக இதெல்லாம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் சொல்றாருல. அப்போ ஒரு இயக்குனராக இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களோட கவனத்துக்கு வந்துச்சு? எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். எனக்கு பிரசாந்த் தான் கொக்கைன் பழக்கத்தையே கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு சொல்றாரு. பிரசாத்ங்கிற நபர் வந்து இன்னும் பல வியாபாரங்களும் பண்ணுறாரு. இது மட்டும் இல்லை, தயாரிப்பு மட்டும் இல்லை. ஸோ அவர் பாலிடிக்ஸ்லையும் இருக்கார், நிறைய விஷயங்கள் இருக்கார். ஸோ அதனால் இது வந்து இவங்களுக்கு சௌகரியமாக இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க, இப்படி கொண்டு கோத்து விட்டாங்கன்னு தான் நான். இப்போது ஸ்ரீகாந்த் அவர்கள் சொன்னதுனால இந்த விஷயம், இது ரூபா வந்து ஒரு கொடுக்க வேண்டிய அந்த பாக்கியை வைத்திருந்ததுனால் எனக்கு அந்த கொக்கைன் பழக்கத்தை வந்து இவர் வந்து கொடுத்தார் என்று சொல்வதில்லை, சம்பளத்துக்கு பதிலாக அப்படி சொல்றதுனால ஒரு விஷயம் சொல்றேன். அந்த லாஸ்ட் ஷெட்யூல்ல நானும் என்னுடைய சைட்ல இருந்து அவருக்கு பணமாக கொடுத்துள்ளேன். அதாவது அவருடைய சம்பள பாக்கி, நான் கடன் வாங்கி தயாரிப்புக்கு செய்த அந்த ரூபா வந்து என் சைட்ல என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அவருக்கு போயிருக்கு. ஸோ நானும் ஒரு தயாரிப்பாளர்னு சொல்றது காரணம் வந்து அதுதான். வாண்டியார் வந்து இதில் முதவே, அது அஜய் வாண்டியார் என்பவர், அவரும் வந்து முதலே இதில் தயாரிப்பாளராக இணைந்ததாகவும், அவருடைய மனைவியை வந்து இதில் அவர் வந்து தயாரிப்பு நான் செய்கிறேன், அதனால் நீ வந்து என்னுடைய மனைவியை வந்து நீ இந்த படத்தில் நடிக்க வைக்கணும்னு சொல்லி எங்களை அழுத்தம் கொடுத்து இதில் சேர்த்த மாதிரியும் சொல்கிறாங்க. அது முற்றிலும் தவறு. ஏன்னா அவருக்கும் வாண்டியார் அவர்களுக்கும் படத்துக்கும் என்ன தொடர்பு? இந்த பிரச்சனையினால உங்களோட சென்சார் பண்ற ப்ராசஸ்லயோ, டிஸ்ட்ரிபியூஷன் அந்த ப்ராசஸ்லயோ, அதை ஃபிக்ஸ் பண்ற ப்ராசஸ்லயோ ஏதோ தடை ஏற்பட்ட மாதிரி ஃபீல் பண்றீங்களா? ஏற்பட்டிருக்கா? கண்டிப்பா நிறைய தடை வந்திருக்கு. இப்போ என்னன்னா, இது வந்து ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டியுமே ஆயிடுச்சு. ஏன்னா ஆளாளுக்கு ஒன்று பேசுறாங்க. நான் நிறைய அந்த சேனல்ஸாக பார்க்குறேன், யூடியூப் இன்டர்வியூஸ் பார்க்குறேன். 2 பேர் உட்காந்துக்கிறாங்க. அவங்க தெரிஞ்சுக்கிறது, அவங்க பேசுகிற விஷயங்கள் எல்லாமே உண்மை இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த பிரச்சனையின் மூலமாக ஆஸ் அ டைரக்டரா உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பயம் தொற்று இருக்கு? எனக்கு என்ன பயம்னா சார், இப்போ நான் இது வந்து ஒரு கூட்டு முயற்சி இல்லையா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது வந்து பல பேரோட உழைப்பு, அது இல்லாமல் பணம் இதில் போட்டிருக்கோம். அப்போ அதுதான் என்னோட பயமே. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தீங்கிரை படத்தினுடைய டைரக்டர் திரு பிரகாஷ் ராகவதாஸ் அவர்கள். அவர்கிட்ட இப்போ முக்கியமான பேசுபொருளாக இருக்கிற ஸ்ரீகாந்த் அவர்கள் போதைப் பொருள் பயன்படுத்திய விவகாரம் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் குறித்தும் அந்த படம் குறித்தும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்போது நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் உங்களோட தீங்கிரை படத்தில் முக்கியமான ரோல் தான் ஹீரோவும் எடுத்து பண்ணியிருக்கிறாரு. பட் அவர் ஒரு போதைப் பொருள் பயன்படுத்தினார் அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஆரம்பித்து ஒரு விசாரணை வழியாக அவர் போதைப் பொருள் பயன்படுத்தியிருக்கிறார், கொக்கைன் பயன்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது, அவர் விசாரணையின் போது அவருடைய வாக்கு மூலமாக படத்தினுடைய சம்பளத்துக்காக இந்த மாதிரி எனக்கு வந்து கொடுக்கப்பட்டதுன்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. அது இந்த தீங்கிரை படம் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் தான் படத்தினுடைய இயக்குனரும் கூட. ஸோ அப்படி இருக்கும் பொழுது உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன இந்த விவகாரத்தில்? இதில் வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ அதில் வந்து இது தவறு, இது ரைட்டு அப்படின்னு எனக்கு தெரியாத விஷயங்கள் நான் சொல்ல முடியாது. எனக்கு தெரிந்த விஷயங்கள் மட்டும்தான் நான் சொல்ல முடியும். அப்போது அதுதான் சரியாகவும் இருக்கும் இல்லையா? முதல்ல இந்த படத்தின் தயாரிப்பாளருங்கிறது வந்து திரு பிரசாத், அதாவது அதிமுகவை சேர்ந்த பிரசாத் அவர்கள். முதல்ல வந்து அவர் மட்டும்தான் இதில் வந்து பொருள், அதாவது ஒரு ரூபா போட்டு இந்த படத்தை எடுத்ததாக பேசுகிறாங்க. அது வந்து தவறு. அவர் மட்டும் கிடையாது. இல்லை, அவர் மட்டும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நான் வந்து அவர் எனக்கு எப்படி சொந்தம்னா, என்னுடைய சித்தி பையன். நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து சிங்கப்பூரில் பேங்க் ஆஃப் அமெரிக்காவில் அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடெண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அந்த வேலையை விட்டுட்டு இங்கே வந்து இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ஒன்று ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் எனக்கு இந்த சினிமா தொழில், அதாவது சினிமாவில் இயக்குனர் ஆகணுங்கிறது ரொம்ப நாள் முன்னாடி காணது. அதாவது அதுக்காக தான் வந்து இங்கே பேசிக்கலி சென்னை ஷிஃப்ட் ஆனது. ஸோ அப்படி இருக்கிறப்போ என்னுடைய அந்த பிரசாத் அவர் மூலமாக எனக்கு வந்து இன்னொருத்தர் சஹனா ஸ்டுடியோங்கிற ஒரு
ப்ரொடியூசர் வந்து எனக்கு பரிச்சயமாகிறார். அவர் தான் முதல் தயாரிப்பாளராக இந்த படத்தில் நான் அறிந்தேன். அதுக்கப்புறம் வந்து படம் அதாவது இது எப்படின்னா கொரோனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த படத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். அப்போ 3 லாக்டவுன் பார்த்துட்டோம் இந்த படத்தில். எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிப்போம், அப்புறம் ஒரு லாக்டவுன் போட்டாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் சும்மா இருப்போம் வீட்டில், அப்புறம் திருப்பி லாக்டவுன் லிஃப்ட் பண்ணுவாங்க, திருப்பியும் அந்த ஷூட்டிங் வந்து திருப்பி ரெஸ்யூம் பண்ணுவோம், திருப்பியும் வந்து லாக்டவுனு, திருப்பியும் வந்து ரெஸ்யூம் பண்ணுவோம். அதனுடைய நடுவில் பல ஃபினான்ஷியல் இஷ்யூஸ், பல தயாரிப்பு பிரச்சனைகளும் வந்தது. அப்படி இருக்கிறப்போ அப்பப்போ ரூபாவும் தேவைப்பட்டதுனால நாங்கள் என்ன பல தயாரிப்பாளர், அதாவது இணை தயாரிப்பாளர்கள் சேர்த்துக்கொண்டே போனோம். அப்படி இன்னொரு தயாரிப்பாளர் இருக்கார். அவர் தான் அவருடைய பேனர்லாம் இப்போ அந்த படமே வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். அவர் அந்த பேனர் பேருன்னா TWD மீடியாஸ் அப்படின்னு சொல்லி. இதை தவிர வந்து இந்த படம் போக போக இந்த லாஸ்ட் ஷெட்யூல் அப்படின்னு வரப்போ யார்கிட்டமே வந்து காசு இல்லைங்கிற ஒரு நிலைமை ஆகிப்போச்சு. அப்போது இது நம்ம அடுத்த ஷெட்யூல் இந்த ஷெட்யூல் முடிக்கணும்னா இந்த படத்தை முடிக்கணும்னா கண்டிப்பாக யாராவது ஒரு காசு ஒரு ஆள் போடணுங்கிறப்போ நானும் என்னுடைய சைட்லேருந்து என்னால் முடிந்த ரூபா வந்து கடன் வாங்கி இதில் போட்டிருக்கேன். ஸோ என்ன சொல்லப்போனால் நானும் இதில் ஒரு தயாரிப்பாளர்னு சொல்லலாமா இதில். ஸோ இது வந்து என்னுடைய நான் உழைத்து சம்பாதித்த காசு தான் நான் இதில் போட்டிருக்கேன். மொத்தமாக எத்தனை பேர் இது இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சஹானா ஸ்டுடியோஸ் ஒன்று, TW மீடியாஸ் ஒன்று, அப்புறம் என்னையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதை தவிர மிஸ்டர் பிரசாத் அவரும் வந்து ஒரு தொகை போட்டிருக்காரு. அவர் வந்து ஃபுல்லாக போடலை, அது எனக்கு நல்லா தெரியும். அதனால் அந்த தெளிவு உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்து இந்த ஒரு நேரடி இந்த ஒரு இன்டர்வியூக்கு பிரதீப் குமார் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் பிரதீப் குமார்னு இருந்தது இல்லையா, அது சம்பந்தப்பட்ட நபர் தானே பிரதீப் தானே, அவரும் ஒன் ஆஃப் தி ப்ரொடியூசர். இல்ல பிரதீப் குமார் நீங்க தவறா நினைச்சிருக்கீங்க, அது அவர் வேற. ஆமா, அந்த பிரதீப் குமார் அந்த லேபிள் இதுல பார்க்கும் பொழுது பேர் போட்டிருந்தது அந்த பிரதீப் குமார் இல்ல. இந்த பிரதீப் குமார் நல்ல வேலை கேட்டீங்க, நிறைய பேர் அப்படி நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. இவர் வந்து பிரதீப் குமார் வந்து இந்த பிரதீப் குமார் வந்து இவர் அமலாபால் நடிகை அமலாபாலின் முன்னாள் மேனேஜராக இருந்தவர். இவர் இவர் இண்டஸ்ட்ரியில எல்லாம் தெரியும் இவருக்கு. இந்த பிரதீப் குமாரை தெரியும். இந்த பிரதீப் குமாரும் அந்த இப்பொழுது கைதான அந்த பிரதீப் குமாருக்கும் சம்மந்தம் எதுவும் இல்லை. பிரதீப்க்கும் சம்மந்தம். ஓகே ஓகே. இதை தவிர நாங்கள் இந்த படத்தை நடுவில் இதே மாதிரி தயாரிப்பு நின்னப்போ கூட ஃபினான்ஸ்ன்னு சொல்லி அதுவும் வாங்கியிருக்கோம். AP இன்டர்நேஷ்னல்ங்கிற ஒரு கம்பெனியில் ஃபினான்ஸும் வாங்கியிருக்கோம். ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 20% ஆஃப் தி டோட்டல் அமௌண்ட்டுன்னு கூட சொல்லலாம். அப்போ ஸோ இது எப்படின்னா எல்லாருமே போட்டு தயாரித்த ஒரு படம் இதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படி ஆகிப்போச்சுன்னா மீடியா வெளியெல்லாம் பேசி என்ன ஆகிடுதுன்னா பிரசாத்துங்கிற ஒரு நபர் வந்து அவருடைய போதை சாம்ராஜ்யம் அதுலேருந்து சம்பாதித்த காசை எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே வந்து போட்டு ஒரு படத்தை எடுத்ததாகவும், வாண்டியார் வந்து இதில் முதவே அது அஜய் வாண்டியார் என்பவர் அவரும் வந்து முதலே இதில் தயாரிப்பாளராக இணைந்ததாகவும், அவருடைய மனைவியை வந்து இதில் அவர் வந்து தயாரிப்பு நான் செய்கிறேன், அதனால் நீ வந்து என்னுடைய மனைவியை வந்து நீ இந்த படத்தில் நடிக்க வைக்கணும்னு சொல்லி எங்களை அழுத்தம் கொடுத்து இதில் சேர்த்த மாதிரியும் சொல்கிறாங்க. அது முற்றிலும் தவறு. ஏன்னா அவருக்கும் வாண்டையார் அவர்களுக்கும் படத்துக்கும் என்ன தொடர்பு? அஜய் வாண்டியார் அவர்களுக்கும் இந்த படத்துக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. இதுதான் உண்மை. ஏன்னா அவரை நாங்கள் ப்ரொடியூசராக இல்லை, அவரை நாங்கள் பார்த்ததே இல்லை சொல்லப்போனால். அதுதான் உண்மை. இது எப்படின்னா இந்த அஜய் வாண்டியாரின் மனைவி, அதாவது அபூர்வாங்கிறவங்க, அவங்கள வந்து நாங்கள் வந்து பர்சனலி நான் தான் ஆடிஷனே பண்ணேன். பல நடிகைகளை ஆடிஷன் செய்து, அதாவது அவங்கள கூப்பிட்டு அதில் ஒரு கடைசி ஒரு ஆப்ஷனாக, நல்ல ஒரு ஆப்ஷன், பெட்டர் ஆப்ஷனாக இவங்களை ஆடிஷன் பண்ணி எடுத்தது நான். அப்போது ஆடிஷன் பண்ணி எடுத்து இவர்கள் நடிக்க ஆரம்பித்து அதற்கு இடையில் அவங்களுக்குள்ள வந்து பழக்கம் இருந்திருக்கலாம். அது வந்து நம்ம சொன்னோம்ல, அந்த கொரோனா டைமில் நிப்பாட்டணும் அப்படி இப்படின்னு சொன்னோம்ல, அப்போ அந்த டைம்லேயே வந்து அவங்களுக்குள்ள கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணமாகி எனக்கு தெரிந்து இந்த லாஸ்ட் ஷெட்யூல் அப்போ போகிறப்ப அவங்க ஆல்மோஸ்ட் ப்ரெக்னெண்ட்டாகவே இருந்தாங்க அவங்க. ஸோ இதெல்லாமே வந்து இப்போ பேரலாக நடந்த விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன். இப்போ படம் ஒன்று போயிட்டே இருக்குது, இதுக்கு நடுவில் வந்து அவங்களுடைய காதல், கல்யாணம், பிரசவம் இதெல்லாம் அதுவும் பேரலாகவே நடந்துட்டு இருக்குங்கிறப்போ இது வந்து எப்படி வந்து இவங்க பலரும் சொல்கிற இந்த கட்டுக்கதைகள் மாதிரி எப்படி இவங்க வந்து முதலே வந்து மனைவியாக இருந்து அதுக்கப்புறம் வந்து அவர் சொல்லி நாங்கள் எடுத்த மாதிரி சொல்கிறது வந்து நான் வந்து மறுக்கிறேன், முற்றிலும் மறுக்கிறேன். ஓகே. ஸோ இதில் வந்து இப்போது பிரசாந்த் அவர்கள் வந்து உங்களுக்கு ஒரு வகையில் ரிலேட்டிவ் சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ அவர் வந்து இந்த மாதிரி அவர் தான் வந்து தனக்கு இந்த போதை பழக்கத்தையே கற்றுக் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரிலாம் ஸ்ரீகாந்த் சொல்கிறாரு.
இந்த படத்துடைய சம்பளத்துக்காக இதெல்லாம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் சொல்கிறாருல. அப்போ ஒரு இயக்குனராக இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களோட கவனத்துக்கு வந்துச்சா? முதல் இப்போ பிரசாத் வந்து போதை மருந்து இவருக்கு கொடுத்து இவரை பழக்கப்படுத்தினாரு அப்படிங்கிறத வந்து நான் வந்து எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். எனக்கு ஏன்னா ஒரு பிரசாந்த் தான் கொக்கைன் பழக்கத்தையே கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறார். பிரசாத் தான் கற்றுக் கொடுத்தாருங்க என்பது அவர் சொல்லும் அவருடைய வாக்குமூலம் இல்லையா? அது வந்து எனக்கு தெரியாது என்று தான் கூறுவேன். ஏன்னா அது அவங்களுக்குள்ள நடந்திருக்கலாம். மேபி அவர் சொல்றது உண்மையாக இருக்கலாம், இல்லை தவறாக இருந்திருக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிந்த விஷயங்கள் தான் சொல்றேன். இப்போ இயக்குனராக வந்து நான் பார்த்த விஷயங்களை தான் சொல்லுவேன். இப்போ ஸ்ரீகாந்த் அவர்கள் சொன்னனால இந்த விஷயம், இந்த ரூபா வந்து ஒரு கொடுக்க வேண்டிய அந்த பாக்கியை வைத்திருந்ததனால் எனக்கு அந்த கொக்கைன் பழக்கத்தை வந்து இவர் வந்து எனக்கு அது கொடுத்தார் என்று சொல்வதில்லை. சம்பளத்துக்கு பதிலாக அப்படி சொல்றதுனால ஒரு விஷயம் சொல்றேன். அந்த லாஸ்ட் ஷெட்யூல்ல நானும் என்னுடைய சைட்ல இருந்து அவருக்கு பணமாக கொடுத்துள்ளேன். அதாவது அவருடைய சம்பள பாக்கி நான் கடன் வாங்கி தயாரிப்புக்கு செய்த அந்த ரூபா வந்து என் சைடில் என்னோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அவருக்கு போயிருக்கு. ஸோ நானும் ஒரு தயாரிப்பாளர்னு சொல்றது காரணம் வந்து அதுதான். ஸோ அதனால எனக்கு தெரியும் அவருக்கு எவ்வளோ பேசணும், அந்த சம்பளத்தில் எவ்வளோ கொடுத்தோம், எவ்வளோ லாஸ்ட் சம்பளம் இருந்தது, அது நான் எவ்வளோ கொடுத்தேன், மிச்சம் எவ்வளோ, அதாவது டப்பிங் டைமில் வந்து நீ கொடுக்க வேண்டிய ரூபா எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவர் பேசினது எல்லாமே வந்து எனக்கு தெரிந்த விஷயங்கள்லாம் நான் அதை சொல்கிறேன். ஆனால் இதை தாண்டி இவங்களுக்குள்ள ஒரு டீலிங் இருந்ததா, இல்லை இவங்களுக்குள்ள பேசி வச்சுக்கிட்டாங்களா, இல்லை அவர் சொன்னது சரியா, இல்லை இவர் சொன்னது சரியா அப்படிங்கிறதுல எனக்கு தெரியாது. நீங்கள் எல்லாரும் இருக்கிற மாதிரியான டிஸ்கஷன்ஸ் ஆர் மீட்டிங்ஸ் இது மாதிரி ஏதாவது நடந்துருந்துருக்கா? இல்லை, நான் பார்த்துருக்கேன். அப்போ உங்கள் பக்கத்தில் தான் இப்போ அவங்க சொன்ன மாதிரி அவங்க 2 பேர் பேசிக்கிறாங்கன்னா, இல்லை அவங்க எப்படி பழகுறாங்க அப்படிங்கிறத பார்த்து கூட உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் கூட வந்தது கிடையாதா? இல்லை, அவர் நல்ல நண்பர். ஆக்சுவலி ஸ்ரீகாந்த் வந்து பிரசாத் அவர்களுக்கு நல்ல நண்பர். அது நான் பார்த்துருக்கேன். அவருடைய பல பார்ட்டிலையும் வந்து அவரை நான் பார்த்துருக்கேன் அவர் கூட எல்லாம். ஆனால் இவர் ஒரு போதை மருந்து எடுத்ததையும் இல்லை அவர் வந்து இவருக்கு கொடுத்ததையும் வந்து நான் பார்த்ததில்லை. அது எனக்கு தெரியாது. நாம் வந்து இப்போது ஒரு இயக்குனராக வந்து எந்தெந்த இடத்துல போய் பார்ப்போமோ, சில நேரத்தில் வந்து கூப்பிடுவாங்க, பேசணும்னு சொல்லி கூப்பிடுவாங்க, இல்லை அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பர்சனல் பாண்டிங்காக ஒன்று கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி சமயங்களில் போயிருக்கேன், நான் பார்த்துருக்கேன் அவரை. ஸோ நல்ல நட்பு இருந்தது. அது வந்து இல்லாமல் இல்லை. ஓகே, இப்போ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ படி பார்த்தா இந்த போதை பழக்கம் அப்படிங்கிறது வந்து இந்த படத்தினுடைய ஷெட்யூலிங் டைம்லேயே அவருக்கு இருந்ததாக இப்போ டவுட் பண்ணுறீங்களா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ படி பார்த்தா? இல்லை படம் ஷூட்டிங்லாம் எல்லா ஷெட்யூல்ஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயமே நடந்திருக்கு போல, சம்பளத்துக்கு பதிலாக கொக்கைன் கொடுத்தது அப்படிங்கிறதெல்லாம் நடந்திருக்கு போல அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அது இல்லை சார், ஸ்ரீகாந்த் சார் பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவர் ரொம்ப பங்க்சுவல். டு பி ஆனஸ்ட், அவர் வந்து ஜெம் ஆஃப் பர்சன். ஏன் சொல்கிறேன்னா, அவர் வந்து எந்த ஒரு படம், அதாவது சின்ன படமாக இருந்தாலும் பெரிய படமாக இருந்தாலும் அவருடைய அந்த கால் ஷீட் டைம் அதை வந்து அவர் மிஸ் பண்ண மாட்டார். சரியாக அந்த நேரத்துக்கு வந்துடுவார். இப்போ நான் அப்படி தான் பார்க்குறேன். இப்போ அவர் ஒரு வேளை போதை மருந்து உபயோகிக்கிறவராக இருந்து, இல்லை அவர் போதைக்கு அடிமையாக இருந்து நம்ம இப்போ ஷெட்யூல் டைம் கால் ஷீட்டு வராமல் விட்டுருந்தா அப்போ நம்ம வந்து ஒரு சந்தேகம் வரும், என்ன இவர் இந்த மாதிரி கால் ஷீட்டு கொடுத்துட்டு வராமல் இருக்காருன்னு சொல்லி சந்தேகம். ஆனால் அவர் அந்த மாதிரி ஒரு நாள் கூட மிஸ் பண்ணதில்லை. ஷூட்டிங் டைமில் எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் வந்து மிகவும் என்ன சொல்கிறது, ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்டர்னு தான் சொல்லணும். ரொம்ப பங்க்சுவலான ஒரு ஆள். ஸோ இப்போ இது மூலமாக, இந்த பிரச்சனையின் மூலமாக ஆஸ் அ டைரக்டராக உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பயம் தொற்று இருக்கு? எனக்கு என்ன பயம்னா சார், இப்போ ஏதோ ஒரு விஷயம் எங்கேயோ ஒன்று ஆரம்பிக்குது, எங்கேயோ ஒரு பாரில் சண்டை போட்ட ஒரு 2 தரப்புக்கு இடையே நடந்த ஒரு சண்டையிலேருந்து இங்கே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இப்போ எப்படி ஆகி போச்சுன்னா, இது வந்து எல்லாருமே வந்து சண்டை போட்ட எல்லாருமே இந்த படத்தோட தொடர்பு உள்ளவர்களும் மாதிரியும், அந்த சண்டை போட்டவங்க எல்லாருமே வந்து இதில் தயாரிப்பாளர்கள் மாதிரியும். அப்போ எப்படி ஆகி போச்சுன்னா, இந்த படமே வந்து போதை விற்று தயாரித்த படம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறது எனக்கு ரொம்ப என்னால் தூங்க கூட முடியல உண்மையே, டு பி ஆனஸ்ட். ஏன்னா இத்தனை பேருடைய அந்த நேர்மையான உழைப்பு அதில் இருக்குல்ல, அப்போ அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. இந்த படம் எடுக்கும்போது பிரசாந்த் அவர்களினுடைய எக்கனாமிக்கல் வெல்த் எப்படி இருந்திருக்கு உங்களுக்கு தெரிய வந்திருந்தது? அவர் இல்லை ரொம்ப சொகுசாக இருப்பார், எப்போ பாரு கையில் பணம் புழங்கும், இந்த மாதிரி ஏதாவது ஃபீல் உங்களுக்கு தென்பட்டு? இல்லை, அவர் கையில் எப்பயுமே இப்போ புழங்கிட்டு தாங்க சார், காசெல்லாம் எப்பயுமே அவர் கையில் இருக்கும். அது ஆனால் எப்படி வருது என்ன வருதுங்கிறது நமக்கு. ஆனால் அந்த ஒரு நாள் கூட அவர் வந்து காசு இல்லாத மாதிரி எனக்கு தெரிந்ததில்லை. ஆனால் என்னென்னா, இப்போ நீங்கள் நான் அந்த லாஸ்ட் ஷெட்யூல் சொன்னேன்ல, அந்த டைமில் வந்து எல்லாம் கையை விரிச்சிடறாங்க இல்லையா, எல்லாரும் காசு இல்லை, என்ன போக முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த படம் முடிச்சாகணுங்கிறப்போ நம்ம என் கையிலேருந்து காசு போகிற அளவுக்கு நிலைமைக்கு வந்துட்டேங்கிறதுனால அவர் வந்து அவர்கிட்ட காசு இருந்ததா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. மேபி இருந்திருக்கலாம், கொடுக்காம இருந்திருக்கலாம், அப்படி கொடுக்கலாம்.
ஆனால் பொதுவாகவே வந்து அவருக்கு வந்து பணம் வந்து புழக்கம் இருந்தது நன்றாக. அது அதர் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள், அது உங்களுக்கு எந்த ஒரு இடத்துலையும் இந்த போதைப்பொருள் தொடர்பான சந்தேகம் எதுவும் வந்ததே இல்லையா? இல்லை சார், நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சொல்லும்போது கூட சொன்னீங்க, பார்ட்டிஸ்லாம் சொன்னீங்க. அந்த மாதிரி பார்ட்டி சமயங்கள்லையும் கூட எதுவும் நீங்கள் கண்கூட பார்த்ததோ அல்லது கேள்விப்பட்டதோ செவி வழியா எதுவுமே நடக்கல? இல்லை சார், நான் பார்ட்டிக்கு போனால் மது அருந்துறது உண்டு. அது இல்லைன்னுலாம் சொல்கிறது இல்லை, அது எல்லாரும் செய்கிறது தான். அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். மற்றபடி இந்த விஷயங்களை வந்து எனக்கு வந்து மாதிரியான விஷயம் இல்லை. நான் அது டு பி ஆனஸ்ட் அதுதான், அது வந்து இது நான் பார்த்தேன் இவங்க 2 பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற அளவுக்கு சும்மா ஏதாவது சென்சேஷன் கூட்டணுங்காது ஏதாவது சொல்லக்கூடாது இல்லை. அதுதான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது பண்ணக்கூடாதுன்னு நான் நம்புகிறேன். பார்ட்டிகள் என்ன நடக்குமோ அதை நான் பார்த்துருக்கேன். உற்சாக பானம், அதாவது மது அருந்துவார்கள், அவர் பேசுவாங்க, ரொம்ப கார்டியலாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய டிஸ்கஷன்ஸ் நடக்கும். அப்படி தான் இருக்குமே ஒழிய மற்றபடி இந்த மாதிரி ஒரு இப்போ நம்ம வெளியில் பார்க்குற இந்த விஷயங்கள்லாம் வருது இல்லை, இதெல்லாம் நான் வந்து நான் பார்க்கல. இந்த இஷ்யூ தெரிய வந்ததுக்கப்புறம் இப்போது ஏதோ ஒரு விசாரணையின் போது இந்த மாதிரி அதை சம்மந்தப்பட்ட அந்த வெளிநாட்டை சேர்ந்த அந்த போதைப்பொருள் கொடுக்குறவரோட விசாரணையில் வந்து இந்த மாதிரி ஸ்ரீகாந்த் கொடுத்ததான லிஸ்ட்டில் ஸ்ரீகாந்த் இருந்ததுக்கப்புறம் இவரை வந்து விசாரிக்கிறாங்க இல்லையா, அது தொடர்பான செய்திகள் வெளியே வருது இல்லையா, அந்த பாயிண்ட் அப்போ தான் உங்களுக்கே தெரிய வந்துச்சா இந்த விவகாரம் மொத்தமாக? அதுதான், அதுக்கு முன்னாடியே தெரியுமா? இல்லை, அதுதான் உண்மை எனக்கு. ஏன்னா இவங்க எல்லாம் நம்ம எல்லாரும் ஆச்சரியப்பட்ட மாதிரி தான், நம்ம எல்லாரும் ஆச்சரியப்படுற, அதாவது நான் உட்பட நிறைய மக்கள். இப்போ ஸ்ரீகாந்த் அவர்களே திடீர்னு வந்து ஒரு நாள் காலையில் வந்து அவர் வந்து அரெஸ்ட் செய்யப்படுறாரு இல்லையா, அது வந்து ஒரு வழக்கு, ஒரு காரணம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் நானும் இருந்தேன். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியல இந்த விஷயம்? இல்லை, அது சரி, நான் சார் இப்போ உண்மையாக சொல்லணும்னா கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி இருக்கும் செய்யும்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அது இங்கே இருக்குமாங்கிறது நமக்கு தெரியாது. பொதுவாக சினிமா இண்டஸ்ட்ரியில் கேள்விப்பட்டிருக்கீங்க, பட் நம்ம படத்திலே இல்லை. ஆமாம், வாய் வழி செய்திகள் நிறைய இந்த மாதிரி வந்திருக்கு. அவங்க யூஸ் பண்ணுவாங்க, இவங்க யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் சொல்றவங்க யாரும் இப்போ இந்த ஸ்ரீகாந்த் பற்றி அப்படி சொல்லியிருக்காங்க? இல்லை, ஸ்ரீகாந்த் அவர்களை பற்றி சொன்னதில்லை. அப்படி சொன்னது பொதுவாக இந்த இண்டஸ்ட்ரியில் பண்ணுவாங்க, செய்வாங்க. இந்த நடிகர் பண்ணுவார், இந்த நடிகர் வந்து எடுத்துக்குவார், இந்த நடிகர் வந்து ஊக்கம் மருந்து எடுத்துக்குவார் அப்படின்னு இந்த மாதிரி செய்திகள்லாம் பலதுக்கு நான் கேட்டிருக்கேன், கேட்காமலாம் இல்லை. இப்போ இந்த விஷயத்துக்கு அப்புறமா இந்த சம்மந்தப்பட்ட இப்போ ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும், இப்போ ஸ்ரீகாந்த் தரப்பாக இருக்கட்டும், பிரசாந்த் தரப்பாக இருக்கட்டும், இவங்களெல்லாம் நீங்கள் ஏதாவது ஒரு விளக்கம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்கள காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணீங்களா, இல்லை அவங்க உங்களை எதுவும் காண்டாக்ட் பண்ணாங்களா? இல்லை சார், யாரும் அந்த மாதிரி காண்டாக்ட் பண்ணல சார். அப்படி எதுவுமே இல்லை சார். ஓகே. பிரசாத்ங்கிற நபர் வந்து இன்னும் பல வியாபாரங்களும் பண்ணுறாரு. இது மட்டும் இல்லை, தயாரிப்பு மட்டும் இல்லை. ஸோ அவர் பாலிடிக்ஸ்லையும் இருக்கார், நிறைய விஷயங்கள் இருக்கார். ஸோ அதனால் இது வந்து இவங்களுக்கு சௌகரியமாக இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க, இப்படி கொண்டு கோத்து விட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே. இப்போவும் வந்து நான் இன்வெஸ்டிகேஷனே எதையும் நான் வந்து இதாக சொல்ல, நடுவில் இருக்கிற தெரிந்த இந்த யூடியூபர்ஸும் நிறைய பேட்டி கொடுக்குற அவங்களா இருக்கணும், அவங்களாம் இப்படி கதை கொண்டு போகிறதுனால மக்களுக்கு வந்து எல்லாமே என்னென்னா இது வந்து இப்படி தான் அப்படின்னு அவங்கள ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஓகே. அந்த இப்போ போதைப்பொருளில் வந்து இப்போ எடுத்த காசை தான் வந்து இங்கே போகிறாருன்னு சொல்லும் பொழுது, இல்லை அவர் வேறு சில தொழில்கள் செஞ்சிட்ருக்கிறார். ஆமாம், அதிலிருந்து கிடைக்கிற பணத்தை கூட இங்கே போட்டிருக்கலாம். ஆமாம், அப்படின்னு நம்ம எடுத்து சொல்ல வரீங்க. ஓகே. இல்லை, அதுதான் திருப்பி சொல்கிறேன் சார். அவர் வந்து ஆக்சுவலி அவர் இணை தயாரிப்பாளர் மட்டும்தான். அவர் வந்து எல்லா காசும், அதாவது இது படத்தின் தயாரிப்புக்கு தேவைப்பட்ட எல்லா காசும் அவர் போடவே இல்லை. நான் அதுக்கு பல இது சொல்லிட்டேன். அதாவது யார் உண்மையான சானா ஸ்டுடியோஸ்னு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குது, அப்புறம் TW மீடியாஸ்னு ஒன்று இருக்குது. இதை தவிர நானும் காசு போட்டிருக்கேன். அதை தவிர வந்து நாங்கள் ஃபினான்ஸ் வெளியேருந்து வாங்கியிருக்கோம், அது வந்து 50 லட்ச ரூபா வாங்கியிருக்கோம். அது வட்டிக்கு வாங்கி போட்ட காசு இதில். ஸோ இது இவ்வளோ பேர் காசு அதில் இருக்குது. அப்படிங்கிறப்போ அவர் வந்து எங்கேயோ வந்து போதை மருந்து வந்து விற்று கம்ப்ளீட்டாக இந்த படம் எடுக்கிறதுக்காக போதை மருந்து விற்ற மாதிரி பேசுகிறது வந்து ஏற்பதற்கல்ல. ஓகே. எனக்கும் அந்த பிரசாத் என்பவருக்கும் வந்து கொஞ்ச நாளாக வந்து நல்ல டேர்ம்ஸ்லையும் இல்லை. இந்த படத்தில் பிரச்சனை வந்ததுனால தான் ரொம்ப நாளாக வந்து அவரோட என்னுடைய ஒரு டச்சுமே இல்லை அவர் கூட. அது ஒரு பெரிய சண்டை மாதிரி ஆகிப்போச்சுன்னு வச்சுக்கோங்க. எப்போத்துலேருந்து? இது ஒரு கிட்டத்தட்ட 3 வருஷமாகவே அவர்கிட்ட இருந்து விலகி தான் இருக்கேன் நான். சரியான பேச்சுவார்த்தை இல்லை. ஓகே. அது காரணம் இது இந்த படம் தான். படம் மட்டும்தான் காரணம். படம் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டது. அதாவது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட பல பிரச்சனைகள் ஓடிச்சு. நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து ஆளை பார்த்தோம், அவங்க வந்து ரெடியாக இருந்தாங்க, ஒரு அமௌண்ட் பேசினாங்க. ஆனால் அந்த அமௌண்ட் வந்து சரின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க.
ஆனால் கடைசி நிமிஷத்தில் வந்து அந்த டீல் வந்து போகல. ஸோ இப்படி பல விஷயங்கள்னால வந்து பேச்சுவார்த்தை இல்லாமல் போயிடுது. ஸோ இப்போது ஸ்ரீகாந்த் அவர்கள் இந்த மாதிரி போதைப்பொருள் பயன்படுத்தின அந்த விஷயத்துக்கும் இந்த படத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை, எந்த வகையிலும் தொடர்பு இல்லை. எந்த வகையிலும் பர்டிகுலர்லி பிரசாந்த் கூட இருக்கிற தனிப்பட்ட முறையில் அவங்களுக்குள்ள இருந்தது தான் அப்படின்றதான். பிரசாத்துங்கிற நபர் வந்து தனிப்பட்ட முறையில் அவர் செஞ்ச வியாபாரமோ இல்லை அவர் செஞ்ச விஷயங்களோ அது வந்து எந்த விஷயமும் எனக்கு தெரியாது. இது வந்து ஆல்ரெடி காவல்துறை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணிட்டாங்க. அந்த ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் நடக்கணுங்கிற நம்புறேன். எல்லாரும் ஏதாவது அதுதான் உண்மையும் கூட. அவங்கள விட நமக்கு தெரியாது இல்லையா. நம்ம ஏதாவது சும்மா திருப்பி ஏதாவது காத்துலேருந்து ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ அஸ் அ டைரக்டர் அப்படிங்கிறதுனால உங்ககிட்ட காவல்துறையோட விசாரணை சம்பந்தமாக ஏதாவது அப்ரோச் பண்ணாங்களா? இது வரைக்கும் அந்த விசாரணை வரல. ஓகே. ஸோ இப்போ படம் என்ன ஸ்டேஜ்லைங்க சார் இருக்குது? தீங்கிரை இது படம் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க, ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. சென்சருக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் வந்து ஒரு 3 பாடல்கள் இருக்குது. படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ட்ரெய்லர் கூட பார்த்துருப்பீங்க, நீங்கள் பாட்டும் பார்த்துருப்பீங்க. ஸ்ரீராம் பாடியிருக்காரு. இன்னொரு 2 பாடல்கள் இருக்குது. எல்லாம் பாடல்களுமே ரொம்ப நல்லா இருக்குது. படம் வந்து எல்லாம் முடிஞ்ச நிலையில் இருக்குது. இதை வந்து சென்சர் பண்ணணும். இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூட்டருக்காக பேசிகிட்டு இருந்தோம். இப்போ போன மாதம் கூட வந்து ஆல்மோஸ்ட் இந்த படம் வந்து ஒரு முடிகிற நிலை தருவையில் தான் வந்து ஒரு வியாபாரம் முடிகிற நிலை தான் இருந்தது. அகெயின் அது என்ன காரணமோ தெரியல, அது முடியாமல் போயிடுச்சு. அதனால் இது எப்போ முடியணும்னு தெரியல. இப்போ இந்த விஷயம் வந்ததுனால இதோடைய அவுட்கம் என்னன்னு எனக்கு தெரியல, என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. அதுதான் என்னோட பயமே. அதான் நான் என்ன கேட்க நினைக்கிறேன்னா, இப்போ இந்த பிரச்சனையினால உங்களோட சென்சார் பண்ணுற ப்ராசஸ்லையோ இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் அந்த ப்ராசஸ்லையோ அதை ஃபிக்ஸ் பண்ணுற ப்ராசஸ்லையோ ஏதோ தடை ஏற்பட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? ஏற்பட்டிருக்கா? கண்டிப்பாக நிறைய தடை வந்திருக்கு. இப்போ என்னன்னா, இது வந்து ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டியுமே ஆயிடுச்சு. இது அதுதான் சொல்கிறேன். ஒரு படத்தை வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச நல்ல படம் தான் சார். நான் டைரக்டர், நான் நல்ல படம் சொல்கிறத விட பார்த்த எல்லாரும் சொன்ன அந்த ஒரு ஃபீட்பேக் எடுத்து தான் நான் இதை சொல்கிறேன். நிறைய பேர் ட்ரெய்லர்லாம் வந்து அதை பார்த்தாங்க. ஆமாம், இல்லை படமும் நிறைய பேருக்கு போட்டு காமிச்சிருக்கோம். ரிவ்யூ நிறைய பேர் பார்த்துட்டாங்க. அதில் நல்ல அதாவது கொஞ்சம் வயலன்ஸ் நிறைய இருக்குது. அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். நிறைய பேர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னாங்க இந்த மாதிரி வயலன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அதெல்லாம் அவங்க முக்கியமாக பிரச்சனை என்னென்னா, அவங்களுக்கு வந்து இந்த நாங்கள் போட்ட பட்ஜெட் வந்து அவங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து திருப்பி எடுக்க முடியாதுங்கிற ஒரு அவங்களுடைய கால்குலேஷனால தான் இது அப்படி படம் தள்ளி போயிட்டு இருந்தது. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, இப்போ இதுக்கு மேலேயும் ஒரு பெரிய ஒரு பாறாங்கல் எடுத்து தூக்கி மேலே வச்ச மாதிரி ஆகி போச்சு. ஆல்ரெடி இந்த படம் தத்தளிக்குது. இந்த படம் வந்து பல பிரச்சனைகளை தத்தளிச்சுட்டு இருக்கும்போது த லாஸ்ட் நெயில் அந்த காஃபின் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இப்போது இந்த இவ்வளோ பெரிய விஷயம் வந்து இந்த படத்து மேலே வைக்கப்பட்டதுனால இன்னும் பயமாக இருக்குது. இது என்ன ஆகும்னு தெரியல. அது படத்துக்கு பின்னாடி இருக்கிற பட்ஜெட்டே வந்து இதன் மூலமாக கிடைத்த பணமா அப்படின்ற போது அது படத்துக்கே பெரிய பிரச்சனையாக வாய்ப்பு இருக்கு. அதுதான் சார் என்னோட மிகப்பெரிய வருத்தம். ஏன்னா எனக்கு கண் கூட பார்த்தேன், எனக்கு தெரியும் இது யார் என்ன ரூபா போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியும். இன்ஃபேக்ட் நானும் போட்டதுனால இப்போ என்னையெல்லாம் இப்போ நான் ரூபாவும் போட்டு கடைசியில் இது எப்படி ஆகி போச்சுன்னா, என் ரூபாவும் வந்து அந்த ஒரு போதைப்பொருள் கடத்தின இல்லை போதைப்பொருள் விற்ற ஒரு ரூபாங்கிற மாதிரி மாத்திரப்போ எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல சார். அதுதான் வந்து என்னால் தாங்க முடியல உண்மையிலே. ஏன்னா இது வந்து படம் வெளியில் வந்து வராது கூட ரெண்டாவது விஷயம். இது வந்து எப்படி ஆகிப்போகுதுன்னா, ஒரு நல்ல உழைப்பை வந்து தவறாக காட்டுறாங்க நிறைய பேர். அப்படிங்கிறப்போ அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஆளாளுக்கு ஒன்று பேசுகிறாங்க. நான் நிறைய அந்த சேனல்ஸாக பார்க்குறேன், யூடியூப் இன்டர்வியூஸ் பார்க்குறேன். 2 பேர் உட்காந்துக்கிறாங்க. அவங்களுடைய இல்லை அவங்கள ஃபுல்லாகவும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் சில விஷயங்கள் தெரியும். அவங்க வந்து போலீஸ் அவங்ககிட்ட இருந்து வாங்குவாங்க இன்ஃபர்மேஷன், ப்ளஸ் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சுக்குவாங்க. ஆனால் அவங்க தெரிஞ்சுக்கிறது, அவங்க பேசுகிற விஷயங்கள் எல்லாமே உண்மை இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா இப்போ லிட்டரலி உங்கள்கிட்ட மொத்தம் ஆரம்பித்த பேர் சொன்னேன், இவங்க நம்ம அபூர்வாங்கிற நடிகை வந்து அவர் அஜய் வாண்டியார் வந்து அவர் தயாரிப்பாளர்னால அவரே நான் படம் எடுக்கிறேன், இந்த என் மனைவியும் நீ நடிக்க வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து சொல்கிறது வந்து நான் கேட்டு ரொம்ப சிரித்தேன். ஏன்னா அது நம்ம ஒரு கதை எழுதி நம்ம டைரக்ட் பண்ணுறோன்னா இவங்க ஒரு கதை எழுதி டைரக்ட் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் போகுது. அதுக்கப்புறம் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த காசெல்லாம் கொண்டு வந்து இதில் போட்டாங்க அப்படிங்கிற கேட்குறப்பெல்லாம் அதான் சரி ஓகே, இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம வெளியே தேர்ட் பர்சனாக பார்த்துருக்கோம். இப்போ நமக்கே நடக்கிறப்போ அது எப்படி இருக்கும்? நமக்கு தெரிஞ்சது ஒண்ணு, ஆனா உண்மையில அவங்க பேசுறது ஒண்ணுங்கிறப்போ வெளியில நடக்கிற பொலிட்டிக்கல் கேமுக்கு உங்களோட படம் ஒரு டூலா யூஸ் ஆயிட்டு இருக்கு. ஆமா சார், கட்டாயமா சார். இது ஏடிஎம்கே டிஎம்கே அவங்க 2 பேரும் குறை சொல்ற அளவுக்கு பெரிய ஆள் நான் இல்லை.
அந்தளவுக்கு எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரியுமா இல்லை, அந்தளவுக்கு நான் வந்து பேசுகிற அளவுக்கு தகுதியானவனான்னு தெரியல. ஆனால் என்னன்னா இது வந்து முக்கால்வாசி உண்மையாக பார்க்க போனோன்னா ஒருத்தர் வந்து மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிறதுனால அவரை எப்படி நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணி இல்லை அவரை எப்படி வந்து நீங்கள் இந்த என்ன சொல்கிறது உங்களுடைய ஒரு மைலேஜுக்காக பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக நீங்கள் அவரை எப்படி யூஸ் பண்ண முடியும், அப்படி தான் நிறைய பேர் பேசுகிறாங்க வெளியே. ஸோ இப்போ இது மூலமாக இப்போ கன்க்ளூஷனாக பார்த்தோன்னா என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு இது பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். முதல்ல பார்த்தா இப்போது நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் போதைப் பொருள் பயன்படுத்தியதற்கும் இந்த படத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆமாம். இந்த படத்தினுடைய சம்பளத்திற்காக கொடுக்கப்பட்டதாக அவர் சொல்லியிருக்கிறது பிரசாந்துக்கும் அவருக்கும் நடுவில் இருக்கிற விஷயம். ஆமாம், அவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கிறது. அது உங்களுக்கு தெரிய வராது. எனக்கு தெரியாது. ஓகே. 3வது விஷயம்னு பார்த்தா இப்போ இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிற பணங்கிறது போதைப்பொருள் விற்று வந்த பணம் அப்படிங்கிறதுல அப்படி கிடையாது, அது இல்லை அப்படிங்கிறது சொல்ல வரீங்க. 4வது விஷயம் அஜய் வாண்டியார் அவர்கள் வந்து இதில் ஒன் ஆஃப் தி ப்ரொடியூசர், அதற்காக தான் ஒய்ஃபை நடிக்க வச்சிருக்கிறார் அப்படிங்கிறது அது முற்றிலும் தவறு. இந்த விஷயங்கள் மக்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்திக்கணும் அப்படின்னா. ஆமாம், கண்டிப்பாக. அது மட்டும் இல்லை, இந்த படத்தை எப்படியாவது நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை நீங்கள். அது என்னுடைய தாழ்ந்த ஒரு விண்ணப்பம். ஏன்னா இது ரொம்ப ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய பேரோட உழைப்பு, நிறைய பேரோட காசு, நிறைய பேரோட டைம் போட்டிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் பேசுகிறப்பையும் வந்து கொஞ்சம் பார்த்து பேசுங்க. எல்லாருக்கும் ஒரு குடும்பம் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு அவங்களுக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். அப்படி யாரும் எல்லாருமே வந்து அப்படி தவறானவர்கள் இல்லை அப்படின்னு பார்க்காதீங்க. இப்போ வரைக்கும் பல விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட்.